அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை. கூழாங்கற்கள் பாடுகின்றன, ஜென் கவிதைகளினூடே ஒரு பயணம். இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். இதனுடைய பதிப்பகம் உயிர்மை பதிப்பகம் 2011 வெளியிட்டிருக்கு. இது ஒரு கட்டுரை தொகுப்பு. என்ன மெயின் கருத்துனா, ஜென் கவிதைகளை எடுத்து அதனுடைய முக்கியத்துவம், அது என்ன, எப்படி வாசிக்கணும் அப்படின்றத இதில் ஒரு கட்டுரையாக சொல்லியிருக்காங்க. ஜென்னா என்ன அப்படின்றத முதல்ல சொல்லியிருக்காங்க. ஜென்னா தியானம்னு சொல்லலாம். அதுவே ஒரு ஷான் என்னும் சீன பதமே ஜென் என மூல சொல் என்கிறார். அந்த மாதிரி ஐக்குனா என்ன? ஐக்குனா சின்ன அதாவது ஒரு 7 அசை. அது முதல் வரியில் 5 அசையும், இரண்டாவது வரியில் 7 அசையும், மூன்றாவது வரியில் 5 அசையுமே கொண்ட ஒரு கவிதை தான் ஐக்கு அப்படின்னு அதனுடைய தோற்றம் அது மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு கவிதையை எடுத்து இங்கே அது 3 லைன் தான் இருக்கும். 3 லைனில் எவ்வளோ கருத்து இருக்குது அப்படின்னு ஒரு கட்டுரையாக இதில் விலாவரியாக சொல்லியிருக்காங்க. சீன கவிஞர்கள், துறவி, ஞானி, அந்த மாதிரி, அதாவது எந்தெந்த நூற்றாண்டுன்றீங்க, 7ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டுன்னு அந்தந்த காலத்தில் இருந்த ஒரு கவிஞர்களுடைய கவிதையை எடுத்து இதில் இந்த கட்டுரை தொகுப்பில் எஸ். ராமகிருஷ்ணன் அவர் விரிவாக சொல்லியிருக்காங்க. 80 பக்கம்தான், ஆனால் சட்டுன்னெலாம் படிச்சுட்டு போக முடியாது. நம்ம ஒரு சாப்டரையும் பொறுமையாக அதை யோசித்து ரசித்து ருசித்து படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 லைன் தானே, படிச்சுட்டு போயிடலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒரு 2 தடவை படித்து அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னு படித்தா அப்படியே நம்ம நிறையா மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம எப்போ பாரு வேலை மிஷினாக அப்படியே மிஷினாக ஐக்கியமாகிட்டு தான் சொல்லலாம். அது மாதிரி இல்லாமல் இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் சீனர்கள்லாம் நிலாவை பற்றி அவ்வளோ கவிதை எழுதியிருக்காங்க, மலைகளை பற்றி அவ்வளோ கவிதை எழுதியிருக்காங்க, மழையை பற்றி அவ்வளோ கவிதை. அப்படியே அந்த இயற்கையோடு ஒன்றி அந்த மலையோடு இருந்தாலும் ஒரு கவிஞர் மலையில் போய் தனியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு உறுதுணையாக அவருடைய நிழலும் மலையும் அவருக்கு துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. அந்த கவிஞர் எப்படிலாம் அதை ரசிக்கிறாங்க அப்படின்றத அவ்வளோ விலாவரியாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த கட்டுரை நூல். இதில் இருக்கிற கட்டுரையும் அதில் தேவதச்சன் அவர்களுடைய கவிதையும் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதனால் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவளை படித்த உடனே ஒரு புத்துணர்ச்சி கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதனால் இந்த நூலை வாங்கி கண்டிப்பாக எல்லோரும் வாசிங்க. அருமையாக இருக்குது. இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி.